தேவச்சனமே, இங்கே கொர்நேலியு God selected him. சொல்லுங்க, God selected me. God selected me. ஒத்துக்கிறீங்களா? உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? Amen. நிச்சயமா நீங்க ஒரு நாள் தரிசனத்தை காணலாம். Yes, my Lord. உங்களோட ஆண்டவர் பேசுவார், ஆள் அனுப்புவார். Amen. நீங்க நடந்து போயிட்டு இருப்ப, வேலை செய்யிட்டு இருப்ப, அங்க அனுப்புவார், உன்னோட பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம் ஆகிய வாக்கு தத்தத்துக்கு என்று சொல்லி இந்த பிளெஸிங் வேர்டாக ஏசாயா 60:1 நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 14வது வசனம் வரையிலாய் நாம் வாசித்து இவைகளை வேதத்திலே அடையாளம் கொண்டு இந்த வார்த்தைகளுடைய வியாக்கியானங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தேடி வாசித்து அவைகளுடைய பலனை நாம் பெறப்போகிறோம். இப்பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் நாம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதாலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மிகக்கேற்ற மகிமையாக இருந்தது. இப்போ இந்த வேத வசனத்தை நீங்க உங்க மனசுல வச்சுக்கங்க. இந்த வேத வசனங்கள் எப்படி ஆய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இதுல ஒரு மைய கருத்தாக 9வது வசனம் இதுல திகழ்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்போ ஒரு மெய்யான ஒளியை இங்கே வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வேத பகுதி, மெய்யான ஒளியை பெறுகிற ஒரு வேத பகுதியை இந்த வேத வசனமாகிய யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நிறைவேறப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் பார்க்க போகிறோம். சோ இந்த வேத வசனங்கள் அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல இதனுடைய ரகசியங்கள் உள்ள இருக்கு. இவைகள் எப்படிப்பட்டவைகள் என்று இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நாம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை நாம உணர்ந்து கொள்ள முடியும். சோ வேத வாக்கியங்கள் எல்லாம் அது தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அது தேவனை குறித்து சாட்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள் தேவன் இருக்கிற சாட்சியை கொடுக்குது. அவருக்கு சாட்சி நம்மளை வச்சுதான் இல்ல, அவர் என்னென்றோ இருந்து என்றென்றோ வரையில் இருக்க போறவர்.
அவர் இருந்து கொண்டு இருக்கிறவர். இப்ப நாம ஒரு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறோம். நமக்காக ட்ரெயின் பல்லாவரத்துல இருந்து கிளம்பாது. அது எங்க இருந்து வந்துகிட்டு இருக்குது? பீச்ல இருந்து வந்துகிட்டு இருக்குது. தாம்பரத்தை பார்த்து போகுது. தாம்பரத்துல இருந்து வருது, பீச்சை பார்த்து போகுது. நம்ம நோக்கம் பல்லாவரத்துல நிக்கிறோம். இந்த நோக்கம் டுவர்ட்ஸ் பீச்னா அந்த சைடு போய் ஏறணும். டுவர்ட்ஸ் தாம்பரம்னா அந்த சைடுல இருந்து ஏறினாதான் தாம்பரம் போகும். சோ ட்ரெயின் அது கன்சிஸ்டன்ட், அது உண்மையிலே இருக்குது, இல்லாம போகல. நீங்க இருக்கிறீங்க, பல்லாவரத்துல நிக்கிறீங்க. திசை என்ன என்பதை நீங்கள் ஆராய்வதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற தாட்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ட்ரெயின் வந்துருச்சு, அங்கேயும் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு. உங்க மைண்ட் சொல்ல வேணாம்பா, இது பாரிஸ்காரனை போய் பார்க்கலாம், அப்ப பீச்சுக்கு டிக்கெட் எடு. அந்த நேரம் போய் எடுக்க முடியுமா? இல்ல, தாம்பரம் போன இப்ப போய் நீ டிக்கெட் எடு, அப்பவும் முடியாது. 2 ட்ரெயினும் போயிடுச்சு, டிடி வந்துட்டா. இப்போ ஜப்பா நான் 2 ட்ரெயின்லயும் இறங்கலன்னு சொல்றீங்க, பின்ன எப்படி நீங்க வந்த? பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருக்கான்னு கேட்பான். இல்லைங்க, நான் இப்படிக்கா வந்து இப்பதான் டிக்கெட் எடுக்க போறேன். நம்புறவன் ஐயோ பாவம் பாக்குறவ விடலாம். ஸ்ட்ரிக்டா பண்றவன் என்ன பண்ணுவான்? நம்மளை தூக்கி ஃபைன் தான் போடுவான். தேவ ஜனமே, இதுலெல்லாம் உலக பிரகாரமான இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா தேவன் நம்ம கல்பிரிட்டா போய் மாட்டிக்கிட்டா கூட நம்மளை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு போராட்டத்தில் நம்ம மாட்டவங்களா இருப்போம், ஆனா அவர் நம்மை விடுதலை செய்வதற்காக தான் வந்திருக்கிறார். அந்த விடுதலையின் பத்திரம் தான் இந்த பைபிள். யோவான் 1:14 வசனங்களை வாசித்தோம். அது நமக்கு என்னவாக கிரியை செய்திருக்கிறது பார்த்தா நமக்கு தெரியாது. நமக்கு தேவை ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு உதாரணம், ஓமைகளை கொண்டு நம்ம பார்த்தாதான் அது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். பக்கம் 175 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில். பட்டாளம் என்னும் பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன். நல்ல ஒரு மனுஷன். அவர் பேர் என்ன? கொர்நேலியு. ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் யாராக இருக்கிறார்? 100க்கு அதிபதி. பெரிய பணக்காரர் அவர். வாசிப்போம். கொர்நேலியு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். அவர் எந்த ஊர்ல இருக்கிறாரு? செசரியா. வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. தேவனுக்கு பக்தி மாத்திரம் இல்ல, தேவனுக்கு பக்தியோட. அது என்ன பக்தி? பயபக்தியோட. இந்த பக்தி வேற, இந்த பக்தி, இந்த பயபக்தி வேற. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாரு? தர்ம சிந்தை. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்ப பார்த்தாலும் ஜெப வாழ்க்கை பண்ணி கொண்டிருக்கிறவனாக இருந்தான். அருமையான தேவச்சனமே, there was lack something upon him. இவருக்குள் ஒரு குறைவு இருந்தது. இவருக்குள்ளாக இது எல்லாருமே இது மாதிரி பலர் இருக்கிறாங்க உலகத்துல. ஒருவேளை வேற மார்க்கத்துல இருப்பாங்க. சாமியே இல்லைன்னு சொல்றவனோ அவனுக்கென்று ஏதோ ஒரு பக்திய, தொழில் மேல ஒரு பக்தியை வச்சிருப்பான். நியாயமா இருப்பான், வீட்டுக்கு நல்லவனா இருப்பான், கோடீஸ்வரனா இருப்பான். செசரியா அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு பட்டணத்துல வாழ்றவனா தான் இருப்பான். தர்மங்கள் செய்கிறவனாக தான் இருக்கிறான். அவன் தனக்கென்று வைத்திருக்கிற தொழில் மேல் ஜெபிக்கிறவனாக கூட இருக்கிறான். இருக்காங்களா இல்லையா? ஆனா இவ்வளவு இருந்தும் இவருக்குள் ஏதோ ஒண்ணு இல்லை. ஆனா நம்ம இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கிற பொழுது
நாம கொர்நேலியுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இதெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட பயங்கர பவர்ஃபுல் ஆண்டவருடைய வைராக்கியமும் ஆண்டவருடைய பிரசனமும் அவர் மேல் இருக்குது என்று சொல்லி நாம நினைத்து கொண்டிருக்கோம். அப்படிதான் இந்த பாடத்திட்டத்தை படிச்சவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பொதுவா கொர்நேலியு தேவ சிந்தனை பயங்கர எல்லாம் ஓகே. பட் இங்கே இந்த மெய்யான ஒளியை படைத்தவராகவா அவைகள் நமக்கு தெரியாது. வேதத்தை வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியில் அடைந்திருப்பான் என்றார். எங்கேயாவது ஜீவ ஒளியை குறித்தோ இல்ல கொர்நேலியுடைய வாழ்க்கை ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறதாக அதுல ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? அதுல எழுதப்பட்டிருக்க அத்தனை கேரக்டர் கிறிஸ்துவை அறியாதவன் எத்தனை பேர் இருக்கிறான்? அந்த காலத்துல சத்திரத்தை கொடை வள்ளலா கொடுத்தவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் தெரியாது. ராமசாமி முதலியார் அவர் மூலமாய் அருளப்பட்ட இந்த சத்திரம், அந்த சத்திரத்தை பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அந்த சத்திரம் பின்னாடி போய் பார்த்தா கிணறு இருக்குது. அந்த சத்திரத்துல வாஷ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. கிச்சன் ஒரு இடம் இருக்குது. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி இருக்கு. அவரை போல கொடைவள்ளல் இந்த 2024 யாராவது இருக்கிறோமா? நம்ம சின்ன கூட்டம் தான். இங்க யாராவது பெரிய கொடைவள்ளல் நம்ம யாருன்னா இருக்கிறோமா? கொர்நேலியோட பெரிய ஆள் தான் அவரு. பல ஏக்கராவையும் சத்திரங்களை கட்டி மக்களுக்காக கொடுக்கப்பட்டவர். தேவனை அறிந்தவர் அவரு ஒண்ணுமே இல்லை. ஏன் பின்ன கொர்நேலியை கொண்டு வந்து கொர்நேலியு ஒண்ணு இல்லதான். கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது he is also one among them. 10 பேரு சிறந்த ஆட்களா இருக்காங்க. 10 பேர்ல இவரும் ஒருத்தரா இருக்கிறாரு. why present in the Bible. 15ஆம் அதிகாரம் 14, 15, 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவச்சனமே, இப்போ கொர்நேலியு ஏன் இதில் இடம் பெற்றிருக்கிறார்? அநேகர் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அநேகர் பொருள் ஆஸ்தி அந்தஸ்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொர்நேலியுக்கும் அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸை இப்போ கொஞ்சம் பார்க்க போறோம். பட் ஈவன் தோ கொர்நேலியு இன்னும் ஒரு காரியத்தை பெறாதவனாக இருந்தார். இப்போ இவருக்குள் ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன் இந்த வேத பகுதியிலே அது ஒரு வரைபடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? why it has been recorded and registered as an information here? இன்னைக்கு நம்மளும் தான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் for what purpose? ஆயிரங்கள்ல ஒருத்தராக, லட்சங்கள்ல ஒருத்தராக, கோடியில ஒருத்தராக நாம் இருக்கிறோமா? இல்ல நாம செய்து கொண்ட நம்முடைய இந்த பாத்திரம் எதற்கென்று சொல்லி நாம் சிந்திக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
But God is particular about a personality. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை குறித்து மிக பிரயோஜனம் உள்ளதாக தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் சிந்தப்பட்ட ரத்தம் not just to sacrifice himself for a human soul transformation. ஒரு சராசரியான ஒரு மனிதனுடைய ஆத்மாவினுடைய மாற்றம் இருக்குது. மனிதன் சராசரி தான். அவர் சிந்தின ரத்தம் வெரி பவர்ஃபுல். அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவன் யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் டிவைனா இருந்து அந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம யாரு? சராசரி மனுஷன், ஒரு பாவியான மனுஷன், நிர்பந்தப்படுத்தப்பட்ட மனுஷன். ஆனா நமக்குள் இருக்கிற அந்த சோல் ஆத்மாவை பார்த்து வெளியேற பெற்றதுன்னு சொல்லி நமக்காக இறங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் fit for nothing, fit for everything மாற்றுகிற தேவனிலே நாம் வந்திருக்கிறோம். But we don't receive or inherit what he has kept for us. நமக்கென்று வைத்திருப்பதை பெற்றுக்கொள்ளவோ சுதந்திரித்துக் கொள்ளவோ நமக்கு தெரியல. ஏன் தெரியல? We don't receive the light of the Lord. அவர் முதலாம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக்கின அன்னைக்கே பகல் ஆள சூரியனும் இரவில் ஆள சந்திரனும் உடனே படைக்கல. God took some time. அதுக்கப்புறம் தான் அதை மாத்துறாரு. ஏன் மாத்துறாரு? வெறுமையும் ஒழுங்கியுமாய் இருந்த அந்த மண்ணு இப்ப ஒழுங்கான ஒரு பூமியா மாறிடுச்சு. God sowed something. எதையோ விதைக்கிறார் அந்த மண்ணு மேல. எப்படி விதைக்கிறார்? அந்த வெளிச்சத்தின் மூலமாக the God's wisdom முதலாவது விதைக்கப்படுகிறது. So God took some time for it. அந்த விஸ்டமை ஏன் விதைக்கிறாரு? இவ்வளவு நாட்கள் இந்த மண் எப்படி இருந்தது? வெறுமையாக, ஒழுங்கின்மையாக. அது இம்மீடியட்டா அது தன் பலனை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா God's wordக்கு பவர் இருக்கு. ஆனா அந்த பவரை எடுத்து செயல்படுகிற இந்த பூமி it needs something that is called as wisdom of the Lord. அவருடைய வெளிச்சம் இந்த பூமி எங்கும் அது ஞான மார்க்கமாய் நிரப்பப்பட்டது. இப்ப சொல்ற வார்த்தையை இந்த பூமி என்ன செய்யும்? நீங்கள் நானும் அந்த வகைதான், மண்ணு தான். இந்த மண்ணு அவர் கொடுத்த ஞானமாக இருந்தாலும் ஆதாம் ஏவாள் இவர்களுடைய பாவத்தின் நிமித்தம். இங்க பாவம் என்ன? இட்ஸ் ஒன்லி கீழ்ப்படியாமல். அவங்க வேற ஒண்ணுமே செய்யல, கீழ்ப்படியில வார்த்தைக்கு. தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. அந்த சத்தத்துக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை வாசிக்கிற பொழுது வேத வார்த்தை ஒரு யூடியூப்ல ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போறீங்க. நீங்க கேட்டது வரல, நீங்க கேட்காது என்னென்னவோ வருது. கேட்காது வரும்போது கேட்காதது நம்ம மைண்ட கேப்சர் பண்ணி அதை பார்க்க வைக்கும். அதை தள்ளி இருந்தீங்கன்னா அதே போல வராது. அதை ஜஸ்ட் 1.5 செகண்ட் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது தள்ளும் போது அதை சார்ந்தது நீங்க தேர்ந்ததை காட்டில 4 நாளா அது எக்ஸ்ட்ரா வந்துட்டே. தேவனுடைய வார்த்தை ஒரு கெட்டது ஜஸ்ட் ஒரு 1.5 செகண்ட் அதுக்கு நீங்க செவி சாட்சிங்க, அது 4 மடங்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க நீங்க எதை தேடுறீங்களோ அது வரவே வராது. இதுதான் வந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் யூடியூப்ல அந்த அனுபவத்துல இருக்கிறீங்க? உண்மையா? நான் சொல்றது உண்மைதானே? இப்போ கொர்நேலியுவை ஆண்டவர் பார்க்கிறார். பிரமாதமான குணாதிசயம் அவருக்கு. இந்த குணாதிசயம் உள்ளவனை இப்போ ஆண்டவர் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த பாயிண்ட் வரைக்கும் கொர்நேலியு தேவனுடைய பார்வையில் ஒரு சாதாரண மனுஷன் தான்.
இந்த பொசிஷன் தான் நீங்கள் நானும் இன்னை வரைக்கும் கூட இருக்கிறோம். இதுல இல்ல. ஆனால் நம்ம விசுவாசிப்போம் நாம இந்த பொசிஷன்ல இருக்கிறதாக. ஆனா நமக்கு வாக்கு தத்தம் கிடைச்சிருக்குது, எழும்பி பிரகாசி உன்மொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. நம்ம வாசித்தோம் யோவான் 8ஆம் அதிகாரத்திலையும் மத்திய 5ஆம் அதிகாரத்திலையும், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக. நீங்க தேவனை மகிமைப்படுத்தும்னா நீங்க இதெல்லாம் தான் பத்தாது, நற்கிரியைகள் உங்களுக்குள் தேவை. இது சராசரி மனுஷனுக்கு இருக்க வேண்டியதான். யாருன்னா பணக்காரனா இருக்கணும் வேண்டாம்னு வாங்கலாம், நூற்றுக்கு அதிபதியா இருக்க. நீங்க யாருன்னா பணக்காரனா எனக்கு வேணாம் சாமி அப்படின்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏதோ உங்களை ஒரு பட்டணத்துல உட்கார வச்சிருக்கிறார், வேண்டான்னீங்களா? அல்லது நீங்க தேவ பக்தியா இருக்கிறீங்க, இருந்துட்டு போ வேண்டாம்னு சொல்றாரு அவங்கள. ரைட், அந்த தேவனுக்கு பக்தி எப்படி இருக்கு? அது பயபக்தியா இருக்கு. இதே வேண்டான்னு சொன்னவர் இதை வேண்டான்னு சொல்வாரா? நீ தர்ம சிந்தை இருக்குது, நல்லதான், கொடுக்குறியா கொடுக்கல அது ரெண்டாவது, அப்புறம் பார்ப்போம். சிந்தை இருக்கு. அடுத்து ஜெபம் பண்றவங்களா இருக்கிறீங்க, இதனால கொர்நேலியு ரொம்ப ஸ்பெஷலா. இது வரைக்கும் பார்த்தா இதை காட்டும் ஸ்பெஷல் நம்ம கையில இருக்கு. கரெக்ட் தானே? சரி, ஏன் இவர் அப்போஸ்தலர் 10ஆம் நடவடிக்கைகளை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் எழுதுவதற்கு? What was his special concept? Even this point he didn't receive anything from the God. But God is very particular. அவர் ஜீவ ஒளியை தருகிறவராக இருக்கிறாரு. இந்த ஜீவ ஒளி அவரை என்ன செய்யும்? இங்கே வேதம் சொல்லுது, Christ says we are to let our lights shine. தேவன் சொல்லுகிறார் we are called to let. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? நமக்குள் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை ஷைன் பண்ணி காமிக்கணும். நீங்க எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்களுக்கு ரட்சிப்புக்காக உங்களை அழைச்சாரு. ஆமாயா, உண்மைதான். ரட்சிப்பு பெற்றிருக்கிற நீ எத்தனை பேர் வெளிச்சத்தில் இருக்கிற? வெளிச்சத்தில் இருக்கிற நீ எத்தனை பேருக்கு வெளிச்சமா இருக்கிற? அத்தனை பேருக்கு வெளிச்சத்தை காமிக்கணும்னு நீ இறங்குனிய, உன் வேலையில ஜெயிச்சியா? அந்த வெளிச்சம் டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வந்ததா? உன் வீட்டுல சண்டையை நிறுத்திச்சா? உன் வீட்டுல இருக்க போராட்டத்தை அந்த வெளிச்சம் நிறுத்திச்சா? இவரை பார்க்கும்போது நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? கொர்நேலியு போல நானும் பிரதர் இருக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவு நன்மை செய்யறேன், என் வெயிட் சாதாரண வெயிட் இல்லை, என் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் பாருங்க. ஆண்டவருக்குள்ள வரலன்னா நல்லா என்ன ஆயிருப்பேன்னு சொல்ல முடியாது. மகிமையான சாட்சி தான். ஆனா நம்ம வேற மாதிரி சிந்திக்கிறது இல்லை. அது வேற மாதிரி, அது வேற வேற மாதிரி. அப்படிதானே? தேவ ஜனமே, the mind is not a vessel. ஒரு பாத்திரம் இல்லை, சிந்தை. அது எரியக்கூடிய நெருப்பாக மாறப்பட வேண்டும். அந்த ஃபயர் தான் நம்மளை வெளிச்சமாக மாற்றுவது மாத்திரமல்ல, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்கப்பட மாட்டாது என்று வேதத்துல வாசிக்கிறோம். But we don't ignite our fire. நம்ம அக்கினி நமக்குள் எரிஞ்சாதான் அது அநேகருடைய கட்டுகளை உடைப்பதற்கு முன்பாக ஓம் கட்ட உடைக்கும். ஓம் கட்ட உடைச்சு நீ உங்க வீட்டில் உட்கார்ந்தாதான் மற்றவன் ஓங்குள்ள இருக்கிற ஒரு வித்தியாசத்தை பார்ப்பான். அல்லது ஓம் முன்னேற்றத்தை கெட்டு போனவன் ஒன்னையும் கெட்டு போக வச்சிருவான். உன்னை சுத்தி கெட்டு போனவன் இருக்கிறான் உங்க வீட்டுல. உங்க வீட்டை சுத்தி பல வீட்டுக்காரன் கெட்டு போனவன் இருக்கிறான். உங்ககிட்ட பழகுறவன் கெட்டு போனவன் இருக்கிறான். நீ அவனோட போகும்போது நீ தனித்து வாழ முடியுமா என்றால் அந்த வெளிச்சத்தை அவன் தன்னுடைய கிரியைகளை வச்சு நம்ம வெளிச்சத்தை அவன் மூடிடுவான். ஓன் ஜுவாலை எப்படி இருக்கணும்? மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம். அதை போல் அங்கிருந்து ஒரு எழும்புகிற சின்ன வெளிச்சமா இருந்தாலும்
இங்க இருக்கிறவ அதை அழிக்க முடியாது. நம்மளுடைய வாழ்வில் நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போமானால் we are like Cornelius. We are like Cornelius. But God wants us to have in a different way. நம்மை அவர் வித்தியாசமான ஒரு பாதைக்கு நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கிற நினைவுள்ளவர்களாக உங்களை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அவர்கள் மாம்சத்தினாலோ இரத்தத்தினாலோ புருஷ சித்தத்தினால் அவர்கள் இறக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே. நீங்கள் நானும் எதையோ சொல்லிக்கிட்டு இன்னும் அவருடைய இரத்தத்தினால பிறந்தவர்களாக நாம் இன்னும் காண்பிக்கப்பட முடியவில்லை. Because our power in Christ is very much less. But what is the intention of the Lord? Christ says we are to let our lights shine. நமக்குள் இருக்கிற அந்த ஒளி அது பிரகாசிக்கப்பட வேண்டும். அவர் கொடுத்த ஒளிய நாம் அதை ப்ரொபோர்ஷனேட்டா அதை இன்க்ரீஸே பண்ணல. அது ஏத்தனபடி அதை மெயின்டைன் பண்ணல, அதை கவனிக்கல. அது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து 1000 மடங்கு பலன் கொடுக்கிறவைகளா இருக்கப்பட வேண்டும். பட் சோ கால்டு நம்முடைய நேச்சர், நமக்குள்ள இருக்கிற சுயங்கள், நமக்குள்ள இருக்கிற பற்றாக்குறை, நேரம் பத்தல, காட பத்தி சிந்திப்பதற்கு நேரம் பத்தல, நம்முடைய பிரச்சனைகளும் போராட்டம் நம்மளை அழுத்துது. தேவச்சனமே, where there is will there is way. உங்களுக்குள் ஒரு மார்க்கத்தை தேடுவீர்களானால், அது மனதோடு தேடுவீர்களானால், அந்த மார்க்கம் உன் கண்களுக்கு அல்ல, ஆவியிலே, ஆத்மாவிலே, உன் சிந்தையிலே, உன் சரீரம் முழுவதும் it will be ignited as a light. இந்த வெளிச்சத்துக்கு முன்பாக சண்டை போடுறவன் நிக்க முடியாது, உன்னை கெடுக்கிறவன் நிக்க முடியாது, உன் மேல பொறாமை கொண்டு செய்கிற சூனியமோ மாந்திரிகமோ உனக்குள்ள அது வராது. எங்க வீக்னஸ் பார்த்துதான் நம்ம கூட ஒரு உண்டிகோல்ல நம்ம கையில துப்பாக்கில ஒரு குருவியோ ஏதோ அடிக்கணும். அது வீக்னஸா இருக்குதா, அது நம்மளை பாக்குறாது, எங்கேயோ திரும்பிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன பண்றோம், குறி வச்சு அதை உழுது. ஒரு மாங்காவை அடிக்கிறோம், ஒரு காற்று அசையுது, we wait for the time. அடிச்சா மாங்காய் கரெக்டா. So a calculation is needed, a patience is needed, a proposal is needed. We have to discover what to be at what time, at the right moment. ஒரு டிஸ்கவரி நமக்குள்ளாய் புதுமையாய் சிந்திக்கக்கூடிய அனுபவங்கள் யாரிடத்தில் இருக்குதோ, God is like minded with him. அவங்களுக்குள்ளதான் தன் ஆவிய ஒன்னசென்ஸா கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு வெற்றி பெறாத இருக்கிற நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஏன்? I see my victory. என்ன, நான் தேவனோடு வெற்றி பெறுகிறதை நான் உணர முடிகிறது. அக்கா நீங்க என்ன பேச சொல்றீங்க, நாங்க 3 நேரம் நல்லா கறி கருவாடு வச்சுதான் சாப்பிடுறோம், ஸ்வீட் வச்சுதான் சாப்பிடுறோம், வெளியே போறோம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், மாசத்துக்கு ஒரு ஷூ தான், ஷர்ட் தான், பேண்ட் தான். வெற்றியா? நிறைய பேர் வீட்டுக்கு நாய்க்கு குரங்களுக்கெல்லாம் கூட ஒரு பேண்ட் ஷர்ட் மாட்டி இருக்கிறாங்க. ஆமா, நாய்களுக்கெல்லாம் பேண்ட் ஷர்ட் வந்துருச்சு, நீங்க பாக்கல போல. நீங்க கூகுள்ல போய் கேட்டீங்கன்னா, என் நாய்க்கு இத்தனை வயசு, இது வெள்ளை கலரு, கொஞ்சம் பிளாக் பேட்சஸ் இருக்குது, இதுக்கு ஒரு நல்ல பேண்ட் வேணும்னா அவன் மேட்ச் பண்ணி கொடுக்குறான், போட்டோவை கேட்கறான். கொடுத்தீங்கன்னா அது பட்டெக்ஸ்ல கருப்பு கலர் இருக்குதா, மேல கருப்பு கலர் இருக்குதா, மூக்கல கருப்பு கலர் இருக்கா பார்த்து அதுக்கு ஏத்த உடை எதுக்கு வந்துருச்சு, நாய்க்கு வந்துருச்சு. அதுக்கு கூகுள்ல ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறான், அதுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிக்கலாம். அது அமேசான்ல அதுக்கு பணம் அனுப்பினீங்கன்னா உங்க வீடு தேடி வருது. நீங்க அப்படித்தான பொருள்லாம் வாங்கிருக்க, நீ பாதி பொருளுக்கு மேல அமேசான் தான், பிளிப்கார்ட் தான். இந்த நம்பர் இல்லாத செல்லே கிடையாது, இந்த ஆப் இல்லாத செல்லே கிடையாது. யாரும் பேங்க் போறதுல பாஸ்புக் என்ட்ரி போறதே கிடையாது, எல்லாம் கூகுள் பேமெண்ட் வந்துருச்சு. சோ ஒரு விஞ்ஞான வளர்ச்சி. உங்களுக்கு செல்போன் ஆபரேட் பண்ண தெரியுதோ தெரியலையோ, முதல்ல வரும்போது பட்டன் செல்லு, இன்கம் அவுட் கம், கொஞ்சம் கேம்ஸ் இருக்கும். இப்ப ஆண்ட்ராய்டுல உலகம் முழுவதும் எங்க இருக்குது, உங்க கையில இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிறோம்.
குழந்தைங்க ஸ்கிரால் பண்ணுது. 3 வயசு குழந்தை ஆன் பண்ணி அது ஸ்கிரால் பண்ணுது, சிஸ்டம் ஆபரேட் பண்ணுது. தேவச்சனமே, நம்ம வேதம் நம்ம கையில கொடுக்கப்பட்டு எழுதப்பட்ட நாட்கள் 1600 வருஷங்களா எழுதி 40 எழுத்தாளர்களால் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு எழுதப்பட்ட வேதாகம். ஆனா வாசிக்கிறவன் மேல பரிசுத்த ஆவி இருக்குதா? தெரியல. வாசிக்கிற மேல அந்த ஜீவ ஒளி இருக்குதா? தெரியல. வாசிக்கிறவன் மேல எல்லா மனுஷருக்கு முன்பாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நற்கிரியைகள் நமக்குள்ள இருக்குதா? தெரியல. ட்ரெஸ் நல்லா இருக்கு, முகம் நல்லா இருக்கு, கண்ணாடி போட்டா ஒரு ஸ்டைல், கண்ணாடி இல்லைன்னா ஒரு ஸ்டைல். வெளிப்புற பொருளை வச்சு நம்மளை என்ன பண்ணிக்கிறோம்? ஆளை அலங்கரித்து கொடுக்கிறோம். நாம சிந்திக்கிற சிந்தைகள் எல்லாம் அது ப்ராஸ்பரிட்டி டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் சைடா, ஆவிக்குரிய சைடுல அது நம்மளை உயர்த்துவதற்காகவா? தெரியல. நீ எதை செய்தால் யாருக்கு செய்தீர்கள் என்று உணருங்கள், தேவனுக்கு செய்தீர்கள் என்று உணருங்கள். நீங்க எனக்கோ இந்த இடத்துக்கோ இல்ல. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இட் இஸ் ஃபார் த லார்ட். இங்கே கொர்நேலியுவ ஒரு டெஸ்ட் விட்டு பார்க்கிறார் ஆண்டவர். என்ன செய்யறான் அந்த மனுஷன்? எல்லாம் தான் இருக்குது. நம்ம இத வரைக்கும் படிச்சுட்டு கொர்நேலியுவ ஆண்டவர் எவ்வளவு அழகா ஆசீர்வச்சிருக்காரு பாத்தீங்களா? ஆசீர்வாதம் இட் இஸ் டிஃபரண்ட். பொருளாதாரங்கள் இட் இஸ் டிஃபரண்ட். பட் காட்ஸ் சைட், ஆண்டவருடைய சைட்ல என்ன? கொர்நேலியுவ ஆய்ந்து பார்க்கிறார். வாசிக்க கேட்கும் அதே 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்னுடைய என்று அழைக்கவும் பிரதட்சணியமாய் தரிசனம் கண்டேன். இப்போ ஒரு தரிசனத்தை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர் அவருடைய வாழ்வுல. பேர் சொல்லி அழைக்க வச்சார். ஏன்னா கொர்நேலியு பேர் சொல்லாம அங்க வந்திருந்தா வேற யாரையோ எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் அவர் இந்த பயபக்தியை கற்றுக் கொடுத்திருக்காரு. தேவனுக்கு முன்பாக என்ன பயபக்தி, குடும்பம் எல்லாத்தையுமே பயபக்தியோட வச்சிருந்திருக்காரு. நல்ல குடும்பம் போல. இப்போ யார் இடத்துல பேச வந்திருக்கிறான் தேவதூதன்? கொர்நேலியு வீட்டுக்கு வந்திருக்கிறான். இப்போ கொர்நேலியுவுக்கு தெரியணும், தம்பி உங்ககிட்ட தான் நான் பேச. இப்போ வசனம் 3வது வசனம் தீர்க்கமா தெரிஞ்சு போச்சு. யார் இடத்துல பேசுறாரு? கொர்நேலியு இடத்துல பேசுறாரு. வாசிக்க கேட்போம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். ஏன்னா இது மாதிரியான நிகழ்வு கொர்நேலியுடைய வாழ்க்கையில நடக்கல. அவரு ஜபம் இருந்தது, தர்மம் இருந்தது, தேவனுக்கு முன்பாக குடும்பம் பக்தி பயபக்தியாக, அவனுக்குள் தேவ பக்தியாக எல்லாமே இருந்தது. பட் ஒரு புதுமை. இப்ப இந்த புதுமையை பார்க்கிறான். அது தேவ தூதனா தேவனான்றே தெரியல. ஏன்னா ஒன் சைட்ல தேவன் மேல் இவன் வைத்திருந்த பக்திகள் எல்லாம் இருந்தது. பட் there was no reaction from the Lord. இப்போ இதுதான் முதல் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் தூதனே எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? கடவுளை போல. ஒரு தெரியல தூதனா கடவுளா சொல்றாரு. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன. ஆமா, ஒருவேளை பயப்படலனா ஆண்டவரே சொல்லி இருக்க மாட்டான். பயந்ததுனால something supernatural than me. இப்போ கிரைஸ்ட் நம்ம ஏன் கூப்பிட்டிருக்காரு? ஒரு வெளிச்சம் நமக்குள்ள இருந்து ஷைன் ஆக்கப்பட வேண்டும். In other words, when we get right with God, நாம் தேவனோட சரியான ஒரு உறவுல இருக்கிற பொழுது, and if we are filled with the Holy Spirit, இப்ப தேவனோட உறவுல இருந்தா ஜெப உறவு. இப்ப எது இல்ல? அதுதான் இல்லாதது என்ன? இப்ப தேவன் கொர்நேலியுக்கு எதை கொடுக்க வந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியை கொடுக்க வந்திருக்கிறார். ஒளியை பத்தி அவருக்கு தெரியாது. இந்த ஒளியை நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஒரு டிராமாட்டிக் ஒரு பண்றார் ஆண்டவர்.
இந்த டிராமாட்டிக் நம்ம உலகத்தில் இருக்கிற அந்த டிராமா மாதிரி அல்ல. அதுக்கு இவனை தகுதிப்படுத்துகிறார். இப்போ அவனை உற்று பார்க்கிறான். அது வரைக்கும் யாரோ பயப்படுறான். இப்போ என்ன நடக்குது? ஐ ஃபீல் God has come to my house. என் இருதயத்துக்குள் தேவன் வருகிறார் என்ற விசுவாசம், தேவன் எதையோ பேசுகிறார் என்கிற விசுவாசம், அவனுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்கிற விசுவாசம், இதுவரைக்கும் இருந்த பணம் வேற எதுக்கோ செலவாக போகுதுங்கிற விசுவாசம், இதுவரைக்கும் அவன் ஜெபித்தது தனக்காக இப்போ அந்த ஜெபத்தை வேற எதுக்கோ மாற்ற போகிறார் என்கிற விசுவாசம், இதுவரையில் அவன் குடும்பத்துக்கு மாத்திரமே அந்த பக்தியையும் தேவ பயத்தையும் கொடுத்தவர் இப்ப நம்மளை கொண்டு வேற எதையோ செய்ய போறார் என்கிற விசுவாசம் வந்தது. இப்ப ஆண்டவரே இந்த டிரான்ஸ்பர்மேஷன் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்கள தான் பார்த்து சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கொர்நேலியு நினைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன சொல்றாரு அந்த ஏஞ்சல் ஆனவர்? அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக சந்ததியில் வந்து எட்டியிருக்கிறது. அவர் சந்ததியில் வந்து எட்டியிருக்கிறது. தேவச்சனமே, இப்போ God here, something is happening with Cornelius. ஆனா அவனுக்கு கிடைக்கப்பட வேண்டியது கிடைக்கல. கொர்நேலியு இன்னும் ஸ்பிரிச்சுவல் மாறல, the power spiritual மாறல. God want to supply him the Holy Spirit to realize that I am being filled with arise and shine, which is the power of the light God induced first. தேவன் முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றாரே, அது ஞானத்தின் வெளிச்சம் என்பதை உணர்கிற கொர்நேலியுவாய் மாற்ற ஆரம்பிச்சார்கள். இதுவரையில் தர்ம சிந்தைகளும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுக்கு முன்பாக தன் குடும்பத்தை பயபக்தியிலும் தேவனுக்கு முன்பாக வைத்திருந்தவன், now he is filled with the power of wisdom through the power of the Holy Spirit. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் only with our power. நமக்கு கிடைக்கப்பட்ட நேரம் நம்ம சிந்தனையில வாசிக்கிறார். பட் now கொர்நேலியுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்க விரும்புகிறார். இப்போ ஒரு கிரெடிட் இங்க தேவ தூதன் கொண்டு வருகிறார். இந்த கிரெடிட் என்ன சொல்லுது? உங்கள்கிட்ட யாராவது தேவ தூதர்கள் வந்தாங்களா? உங்களோட ஏதாவது பேசியிருக்காங்களா? இப்போ நம்ம ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரு? In other words, when we get right with God and are filled with the Holy Spirit, he will simply shine through us. சர்வ சாதாரணமா நமக்குள்ள இருந்து அந்த வெளிச்சம் என்ன செய்யும்? நம்மள பிரகாசிக்க வைக்கும். We must be right with the God. தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டப்பட்டது. உங்களோடு கூட தேவ தூதர்கள் பேசணும். உங்களுடைய தேவ வார்த்தைகள் உங்களோடு கூட இடைப்படும். அப்பதான் அரைஸ் அண்ட் ஷைன் பண்ண முடியும். அது மாத்திரம் இந்த வார்த்தைகள் சொல்கிறது, God is light that shines within and through his church as a light of the world. தேவச்சனமே, சபை ஒன்று கூடுகிற ஒரு இடம் உன்னை உருவாக்கும். நீ 4 பேர் உன் குடும்பத்தில் உட்கார்ந்து பேசு, அது சர்ச்சாக மாறுகிறது. நாட் a building. நீ தனித்து ஜெபங்கள் இருக்கலாம், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். ஆனா டிரான்ஸ்பர்மேஷன் மாறணுமே, அதே லெவல்ல இருந்து நம்ம மாறணுமே. கொர்நேலியு இத வரைக்கும் கரெக்டா செய்தனால் தேவதூதன் கிரெடிட்டை காமிச்சா. நடந்தது என்ன வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. இப்போ சீமோன்லாம் தெரியாது.
கொர்நேலியுவுக்கு தெரியுமா? தெரியாது. நோ சான்ஸ். அவர் தனித்து வீட்டுல இருந்து ஜெபிக்கிறார். தேவ தூதனுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. யார் சொல்லி அமைச்சிருக்கிறா? தேவன். தேவ ஜனமே, someone has to guide you. ஒண்ணு பேதுருவாக உங்களை கைட் பண்றவரை நீங்க எடுத்துக்கலாம், அல்லது தேவன் தூதனே உங்களை வந்து கைட் பண்றவராக நீங்க எடுத்துக்கலாம். நம்ம பிரசங்கிக்கிறோம், இங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்களை பார்க்கிறேன், நான் உங்க மூலியமா நிறைய தெரிஞ்சுக்கிறேன். சோ தேவன் உங்களையும் என் இடத்துல அமைச்சிருக்காரு, என்னையும் உங்க இடத்துல அனுப்பிச்சிருக்காரு. இப்போ ஸ்கெட்ச் போட்டு சொல்றாரு, நீ எங்க அனுப்பணும்? ஒரு ஆளை, ஒரு மெசேஜரை நீ அனுப்பு, யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பு. இவருக்கு யோப்பா பட்டணம் தான் தெரியும், பேதுருவை தெரியுமா? இவர் ஒரு ஆளை அனுப்பணும். இவரை போல இவர் ஆளு, இவருக்காக அதிகம் தெரியும். இவர் ஆளுக்கு எதுனா தெரியுமா? அப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் இறங்கிச்சுன்னா லைட் உங்களுக்குள்ள ஷைன் ஆகுமா? ஆகாதா? உங்களுக்கு எது தெரியலையோ அதை தெரியும்படி செய்வார். பழக்கப்பட்டது போல இருக்கும்படி செய்வார். அது ரொம்ப நாள் அனுபவம் போல உங்களுக்கு அதை செய்வார். இப்ப சொல்ற, நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அவன் தோல் 12 சீமோன் என்னும் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவனுக்கு உனக்கு சொல்லுவான் என்றான். பேதுரு இந்த வீட்டுக்கு வந்து, கொர்நேலியு நீ என்ன செய்யணுமோ அதை உனக்கு அவன் சொல்லுவான். ரைட், வாசிக்க கேட்போம். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனை அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, பேதுருக்கு உரைக்கப்படணுமே, பேதுருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேதுரு ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துற நேரம் வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் இன்னொரு சைட்ல தேவன் அதை ரெடி பண்ணுவார். அதான் லைட், ஸ்பெஷல் லைட். உங்க விசுவாசம் ரொம்ப பெருசு. நீங்க ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, உங்கள் விசுவாசம் உலகமெங்கிலும் பிரசித்தப்படுத்தப்பட்டிருப்பதாக. அவ்வளவு பெருசா சொல்றாரு விசுவாசத்தை குறித்து. இப்ப இங்க வாசிப்போம், தெரிஞ்சுக்குவீங்க. வாசிப்போம். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞானி திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாயும் கண்டான். இப்போ என்னென்ன பாக்குறான் பாருங்க, 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். பேதுரு காண்கின்ற ஒரு தரிசனம் அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதுக்கு பேதுரு அப்படி அல்ல, ஆண்டவரே, நீ தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்போ ஒரு ஆகாரத்தை போலவும் அந்த ஆகாரம் தீற்றுள்ளதை போலவும் இங்கே பேதுரு தன் சிந்தையினாலே விவரித்து பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது ஒண்ணும் தீட்டு இல்லை, அது சுத்தமானவைகள். பேதுருக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா ஆண்டவருக்கு அவருக்கும் ஒரு சம்பாஷணை நடக்குது. தேவ ஜனமே, உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு முன்பாக எல்லாத்தையும் அவர் ஃபைனல் பண்ணி தான் உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல ப்ராப்ளம் இருக்கு.
அது கேட்க வேண்டிய கேள்வி கீழ் எல்லாம் எந்த சைடில் அது இருக்குதோ அங்கே அதெல்லாம் முடிஞ்சிடும். இங்கே வரும்போது ப்ராசஸ்னுடைய ஆரம்பம், ப்ராசஸ்னுடைய முடிவு தான் உங்கள் வீட்டில் நடக்கும், உங்கள் ஆத்மாவில் நடக்கும், உங்கள் சிந்தனையில் நடக்கும். வாசிக்க கேட்போம். 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. திரும்ப அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. இப்போ பெர்ஃபெக்ட்டா தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம், பேதுரு சகல தரிசனத்திலும் காணும் அளவும் இங்க தேவ தூதர்கள் வரல, கண்டு முடிக்கிறான். இப்ப தேவ தூதர்கள் வந்து வாசல் அண்டையில் நிற்கிறார். வாசல்ல நிக்கிறாங்க. வாசிப்போம். பேதுரு என மறுபேர் கொண்ட சீமோன் இங்கு தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இது 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அவர்தான் அருமையான தேவச்சனமே. இங்க ஆண்டவர் ஒரு மிக்சிங் கொண்டு வராரு. அங்கே கொர்நேலியு ஆயத்தப்பட்டு இருக்கிறாரு. கொர்நேலியுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பேதுருவை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பேதுருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. வந்தவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? செசரியா. வந்திருக்கிறது எங்க? யோப்பா. இப்ப யோப்பா பட்டணத்துல உள்ள பேதுரு எங்க போறாரு? இத நீங்களும் நானும் டிசைன் பண்ண நடக்குமா? தேவ ஜனமே, நம்மள இந்த கான்செப்டோட நம்ம நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். தசம்பளம் கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, உதவி செய்றீங்க, குடும்ப பக்தியா இருந்தா அது என்னன்னு தெரியும். கூப்பிட்டா புள்ள ஓடிக்குவான், கூப்பிட்டா அம்மா வரமாட்டான், கூப்பிட்டா இப்ப என்ன அவசரம்னுவான். பிள்ளைங்க அப்பதான் வெளியே போவோம், ஓடி போய் பிடிச்சிட்டு வரணும். ஆனா தேவன் வகுத்திருந்தா பெர்ஃபெக்ட் டைம் டேபிள் அங்க நடக்கும். நம்ம எதுக்காக காத்திருக்கணும்? ஒரு பெர்ஃபெக்ட் டைம் டேபிளுக்காக நம்ம காத்திருக்கணும். எப்போ காத்திருக்க முடியும்? ஹோலி ஸ்பிரிட் வந்தாலும். இது எல்லாம் இருந்தாலும் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் இந்த காரியம் நடக்காது. ஆண்டவர் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் தூதன் இங்க அனுப்பினாரு. அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். இருக்கிற ஆளை பெர்ஃபெக்ட் பண்றார். சோல்ஜர்ஸை பெர்ஃபெக்ட் பண்ணி பேதுரு வீட்டுக்கு அனுப்புறாரு. பேதுரு தரிசனத்தை கண்டிப்பா வராங்க. இது கண்டது தரிசனம் மேல் வீட்டு மாடியில, இவர் கண்டது தன் வீட்டினுடைய நுழைவாயில். ரெண்டையும் மிக்ஸ் ஆக பண்றார் ஆண்டவர். தேவச்சனமே, வாசிப்போம். அப்போது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிற நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். வாசிப்போம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியே என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனையமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இப்போ அங்க நடந்த நிகழ்ச்சிய கொர்நேலியு செலக்ட் பண்ணி ஆளை கூப்பிட்டான். இதுக்கு முன்னாடி வசனத்துல வாசித்தீங்க. அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1 - 14 வரைக்கும் வாசித்ததை மைண்ட்ல வச்சுக்கணும். 8ஆம் அதிகாரத்தினுடைய யோவான் 12வது வசனத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். 5ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 - 16 வரைக்கும் உள்ளதையும் மனசுல வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கொர்நேலியுன்னா மேட்ரு புரியும். விளங்குதுங்களா? இது உங்க அறிவுனாலேயோ உங்க ஞானத்தினாலோ நடக்காது. ஹோலி ஸ்பிரிட் உங்க கையில இருந்தா அரைஸ் அண்ட் ஷைன். நீங்க உயர்த்தப்படுவதை நீங்க இன்னைக்கே பார்க்கலாம். நீங்க உங்களை சப்மிட் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. நான் இத்தனை நாள் சபைக்கு வந்தேன், எனக்கு வேதம் தெரியாதா? உனக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லிய. ஆனா தூதன் வந்து பேசினாரா அவங்கள்ட்ட? இல்லையே பாஸ்டர். பேதுரு வந்தாரா அவங்க வீட்டுக்கு? அப்படின்னா பேதுரு நம்ம மனுஷனா வச்சுக்க வேண்டாம். வார்த்தைகள் ஏதாவது வருதா? ஒன்றும் வரலையே பாஸ்டர், வேதத்தை வார்த்தை புரியலையே.
நீங்க ஹோலி ஸ்பிரிட் உங்களோட இருக்கிறதா எப்ப நினைக்கிறீங்களோ வியாக்கியானங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா தூக்கம் வந்துடும், இல்லைன்னா புத்தி மழுகிடும், இல்லைன்னா காது கேட்காது. இருக்கும், காது கேட்காது, வேலை செய்யாது. தள்ளி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வண்டி அடிச்சு ஸ்டார்ட் பண்றதுல பேட்டரி ஸ்டார்ட் ஆகாது. அதுவும் சரியில்லை. எங்க கொண்டு போய் விடணும்? அந்த மெக்கானிக் ஷெட்ல. அவன் 4 நாள் தரேன், 40 நாள் ஆகி தர மாட்டான். அப்பதான் வாங்கின புது செருப்பு எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வச்சிருப்பீங்க. இப்போ போட்டு அது தேஞ்சு மோதிர ஒரு சைடு அறுந்து போச்சு, ஒரு சைடு காது அறுந்து போச்சு. இப்போ அதை தைக்கிறதுக்கு நம்ம போறோம். நம்ம வேலை ஹோலி ஸ்பிரிட்ல நிறையாததுனால வேலை போயிடும். வந்த காசு வேஸ்ட் ஆயிடுது, தரித்திரம் பிடிச்சிக்குது, சூனியம் வச்சிடுறாங்க, தலையில முடி ஊத்துறது, சோப்பு போட்டா அழுக்கு போக மாட்டேங்குது, சோப்பு சரியில்லையா அழுக்குறாங்கன்னு தெரியல. கடைசியில் இந்த H2S சோப்பு சல்ஃபியூரிக் இந்த ஆசிட் தான் வாங்கி என்ன பண்ணணும், உடம்புல போட்டு பார்க்கணும், அப்பமாவது அழுக்கு போகுதா. இவ்வளவு ஏன்? ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் நீங்க கூப்பிட்டீங்கன்னா எல்லாமே சரி பண்ணிக்கலாம்ல. ஆனா நம்ம அதை யாரையும் அவரை கூப்பிடுறது, நம்ம முயற்சியில எல்லாம் பார்க்கிறோம். கொர்நேலியு தன்னை பணிந்து கொண்டார், ஜெபித்தவர் தான். ஆண்டவர் பணிவு இருக்குதான்னு பார்த்தார். எதை வச்சு பார்த்தாரு? தூதனை அனுப்பி இவன் என்ன செய்யறான், தான் பெற்றதை தான் கற்றுக்கொண்டதை எவன் கேட்பான், நம்ம கேட்டா அவனுக்கு புரியணும். எப்படி புரியணும்? இந்த ஜெப சிந்தையோட அவனுடைய அந்த வீட்டுல இருக்க வேலைக்காரங்கள் எல்லாரையும் அவன் நடத்தினாங்கிற உறுதி இருந்ததுனால. நீ உங்க அம்மாவை நடத்திருக்கியா, அப்பாவை நடத்திருக்கிறியா, அக்காவை நடத்திருக்கிறியா, தங்கச்சி நடத்திருக்கிறியா? நம்ம யாரையுமே நடத்தல. ஆனா நம்ம வீடு கொர்நேலியு வீடு மாதிரி ஆயிடுமா? அப்போ நம்ம தான் முக்கைகளில் முக்கையாக இருக்கிறோமே. எங்க இருந்து நம்ம வீடு செழிப்பா மாறுது? ரொம்ப கஷ்டம்தான். தேவச்சனமே, இங்கே கொர்நேலியு God selected him. சொல்லுங்க, God selected me. God selected me. ஒத்துக்கிறீங்களா? உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? Amen. நிச்சயமா நீங்க ஒரு நாள் தரிசனத்தை காணலாம். Yes, my Lord. உங்களோட ஆண்டவர் பேசுவார், ஆள் அனுப்புவார். Amen. நீங்க ஏன் நடந்து போயிட்டு இருப்ப, வேலை செய்யிட்டு இருப்ப, அங்க அனுப்புவார், உன்னோட பேசுவார். இங்கே பேதுரு 23வது வசனத்துல, அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களை உட்கார செய்து மறுநாளிலே அவர்களோட கூட புறப்பட்டான். யோபா பட்டணத்தாகிய சகோதரர் சிலரும் அவனோட கூட போனார்கள். பாருங்க, கூட்டுவர் சொன்னது பேதுரு. பேதுருக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். கொர்நேலியு பத்தி அவ்வளவு சொன்ன உடனே கொர்நேலியு வேலைக்காரனும் கொர்நேலியுவா நினைச்சு வீட்டுல தங்க வைக்கிறான். இங்க பேதுரு தங்க வச்சதை பார்த்த உடனே இப்ப பேதுரு தனியா போறால, பேதுரு கூட ஒரு சில கூட்டம் கிளம்புது. நிறைய இதுல நம்ம ஷேடோ ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் சொல்லலாம், நிழலாட்டம் ஆவியானவர் என்ன செய்யறாரு என்று சொல்லலாம். இப்ப இங்க இருந்து கூட்டு போறதுக்கு சில அர்த்தங்கள் இருக்கு. இவர் மாடியில போய் தரிசனம் கண்டாரு, 4 கால் உள்ள மிருகம், பறவைகள், இப்படி பலதை பார்த்தாரு இல்லையா? அதுல உள்ளதுதான் இப்ப இவரோட கூட புறப்படும். யோப்பாவில இருந்து புறப்படும். எதுக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். வாசிக்க மறுநாளிலே சிசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் யாவரையும் விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பாருங்க, இந்த ஹோலி ஸ்பிரிட் இறங்கின உடனே நடக்க போறது என்னன்னே தெரியாது. பேதுரு யாருன்னு தெரியாது. தேவனுடைய சீசனா என்பது கூட கொர்நேலியுவுக்கு தெரியாது. ஹோலி ஸ்பிரிட் எப்ப இறங்கிச்சோ இந்த ஸ்தானம் 1% தான் ஆயிடுச்சு. இப்ப 99% யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். God's proposal is different. அவருடைய ப்ரொபோசல் மிகவும் வித்தியாசம். கொர்நேலியுக்கு எதுவுமே தெரியாது. ஆளை அனுப்ப சொன்னாரு, அனுப்பி கூட்டு வந்துட்டான். இங்க யாரெல்லாம் கூட்டு வந்திருக்கிறார் இப்ப இவர் கொர்நேலியு? உறவின் முறை, சிநேகிதர்கள்,
எல்லாரையும் வியாபாரமா இருக்கலாம் அது, அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏற்படுத்தப்பட்ட நட்பா இருக்கலாம். தன் நினைவுகளுக்கு வந்த எல்லாரையும் மிஞ்சி போனா இந்த தேவ தூதர்கள் ஒரு 3 நாள்ல திரும்பி இருப்பாங்க. ஒரு நாள் தங்கினாங்க அங்க, ஒரு நாள் போனாங்க அங்க, ஒரு நாள் ரிட்டர்ன் நடப்பயணமா வச்சுக்கோ. 3 டேஸ்ல எவ்வளவு பெரிய பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் பிளான பத்தி தெரியாது, என்னன்னு தெரியாது. பிளான பத்தி தெரியாது. ஆனா ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யார் யார கூப்பிட்டோம் அத்தனை பேரும் இப்போ ஓடி வந்தாங்க. எல்லாம் எங்க இருந்து வந்தது? அரைஸ் அண்ட் Shine. shine. Let the light of the Lord shine from you. We have to let, L-E-T, letனா அனுமதிக்கப்படுகிற அனுபவம், கொடுக்கிற அனுபவம். லெட் இப்படி கொடுக்கிறது லெட் தான். இந்த லெட் என்னன்னா நமக்குள் அந்த ஒளிய பிரகாசிக்கப்பட வைக்கிற அனுபவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். இப்போ கொர்நேலி ஒப்பு கொடுத்தா என்ன ஒப்பு கொடுத்தாரு? நடக்க போறது தெரியாது, பட் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய கவர்னிங் அவனுக்குள்ள இருந்து எல்லாரையும் இப்ப என்ன செஞ்சா? கொண்டு வந்து சேர்த்துட்டா. வாசிக்க கேட்போம். பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் கொர்நேலி அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். See what a high direction of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நடத்தி இருந்தா, பேதுரு மாத்திரம் வரல, பேதுருக்குள்ள ஒரு கூட்டமும் வருது, தன் வேலைக்காரங்களும் வராரு. யாரு? இவர்தான் பேதுரு இன்ட்ரோடியூஸ் பண்ணல கொர்நேலியுக்கு. விளங்குதுங்களா? ஆமென். யாராவது சொன்னாங்களா someone introduced? பார்க்கிறது யாரு? கொர்நேலியு பார்க்கிறான். பேதுரு உள்ளே பிரவேசிப்பதை பார்க்கலாம். பேதுரு யார் என்றே தெரியாது. Some people are coming inside, but the Holy Spirit directed such and such person is Peter. சாட்சி சொல்லிக்கலாம். நான் 2024ல சபைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன். சபைக்கு போனா அன்னைக்கு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது, கொர்நேலி செய்தி. அதுல நான் என்ன மாற்றம் பண்ண விரும்பினேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சு. ஆமென். So before 2024 இன்னைக்கு